ஏன்னா இந்த ஒரு வருஷம் என் மனசு எப்படி எவ்வளோ புண்பட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அன்றாடம் அன்றாடம் அவ்வளோ என் மனசுல குத்தி இருக்கிறாங்க. ஆனா இவ்வளோ நான் பொறுத்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், உங்களால தான், நீங்க தான். என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை என்ன? நீங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த கேடு கட்ட திமுக, அது குறிப்பாக முதலமைச்சர் அவர்களும் அவருடைய மருமகன் சபரீஷன் 2 பேரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு. ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஐயாவை போன்ற இனி யாரும் பிறக்க முடியாது. எவ்வளவு சமூக நீதிக்காக, மக்களுக்காக, மண்ணுக்காக எவ்வளவு போராடி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு குழந்தை மாதிரி ஆயிட்டார், 10 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு ஸ்டாலின் அவர்களும் அவர் மருமகனும் சேர்ந்து நம்ம கட்சியில் இருக்கிற துரோகிகள், ஜி.கே. மணி அவர் புள்ள துரோகிகள், சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறான், இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு, இவங்க எல்லாம் திமுகவுடைய கைகூலிகள். ஜி.கே. மணி ஸ்டாலினுடைய கைகூலி, தமிழ்குமர உதயநிதியுடைய கைகூலி, இங்க ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஏவாவேலுடைய கைகூலி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசம் என்ன குடும்பத்துல, கட்சியில ஏதோ பலவீனப்படுத்தணும், இவங்க எலெக்ஷன்ல இவன் ஜெயிக்கணும், வெற்றி பெறதுக்காகத்தான் எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அதனால நிச்சயமா நீ பண்ண மாட்டா, என் தம்பிடா நீ. என் ஆதங்கத்தை யார்கிட்ட உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நான் என் தம்பிங்கிட்ட, என் அண்ணன் கிட்ட தான் சொல்ல முடியும். நான் இவ்வளவு நாளா நான் சொல்லல, எல்லாத்தையும் பொறுத்துதான் இருக்கிறேன். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த துரோகிகளை விரட்டி அடியுங்கள், இந்த துரோகிகளை விரட்டி அடியுங்கள். அதுல முதன்மை துரோகி யாருன்னா இந்த திமுக தான் முதன்மை துரோகி. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து மறக்கக்கூடாது. அந்த வகையில இந்த தேர்தல் இந்த தொகுதிக்கு மட்டுமில்ல, இந்த மாவட்டத்துக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான இந்த தேர்தல் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை நாம் கடைபிடிப்போம். இதே ஸ்டாலின் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. என்ன மசோதானா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா. பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் ஆட்சி அதிகாரம் வேணும், பெண்கள் எம்எல்ஏ ஆகணும், பெண்கள் எம்பி ஆகணும், பெண்கள் அமைச்சர் ஆகணும்னு ஒரு சட்டம் மோடி அரசு கொண்டு வந்த சட்டம். அந்த சட்ட மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்து அதை கொளுத்துகின்ற ஒரு முதலமைச்சரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? எவ்வளவு பெரிய ஒரு தேச துரோக செயல்.